அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வளவு பாடங்கள் குறைக்கப்படும், அதற்கான அரசாணைகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்ற பத்தியும், அரையாண்டு தேர்வுகள் ஆன்லைனில் நடைபெறுமா அப்படின்ற பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்று பார்த்துட்டீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அளிக்கும் போது சில கேள்விகள் அவர்களிடம் கேட்டிருந்தாங்க. சோ அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது பாடம் திட்டம் குறைப்பு குறித்த அறிக்கை நாளை மறுநாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாடங்களுக்கு எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்றத அறிவிப்பாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமா என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா 40% 50% பாடங்கள் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்கள்ட்ட சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் ஒரு அரசாணையா திரு முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் 5 நாட்களுக்கு அப்புறம் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்கள்ட்ட கேட்கறது ஆன்லைன்ல அரையாண்டு தேர்வு நடத்தப்படுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு அவங்க இது தவறான தகவல், அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் அரசுக்கு இல்லை அப்படின்றது திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சோ அரையாண்டு தேர்வு ஆன்லைன்ல நடைபெறாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேலும் பாத்தீங்கன்னா பள்ளிகள் எப்பொழுது திறக்கப்படும் என்று நேற்று நடந்த மீட்டிங்ல கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் எப்பொழுது விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அப்பொழுது பள்ளிக்கானது திறக்கப்படும். அதை பற்றி இன்னும் அரசு எந்த முடிவு எடுக்கப்படல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.